Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சுவையான முள்ளங்கி பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முள்ளங்கியோட வாசனை பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி பொரியல் செஞ்சு கொடுத்தோம் அப்படினா சூப்பரா சாப்பிடுவாங்க. இது நம்ம சொன்னோம் அப்படினா தான் முள்ளங்கி பொரியல்னே தெரியும். அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவந்து வந்ததுக்கு அப்புறமா ஃப்ளேவருக்காக 2 காய்ந்த மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வேணாலும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை. இது எல்லாமும் நல்லா வதங்கி வரணும். முள்ளங்கி வந்துட்டு மேலே நல்லா தோலை சீவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி டைப்பில் செய்கிற பொரியலுக்கு நல்லாயிருக்கும். முள்ளங்கி சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்திற்கு குழம்பு மிளகாய் தூள் 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. முள்ளங்கி பொறுத்த வரைக்கும் நம்ம வெந்து வரத்துக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், தண்ணி தெளிக்க கூட வேண்டாம். அதிலிருந்து வர தண்ணியிலேயே அந்த முள்ளங்கி நல்லா வெந்து வந்துடும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கும். அப்பப்போ இடையில மட்டும் கலந்து விடுங்க. தண்ணி நல்லா வத்திடணும். பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கூட இல்லை, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்கக்கூடிய தேங்காயை சேர்த்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தண்ணி இருக்கும் போதே சேர்த்திங்க அப்படின்னா பொரியல் டேஸ்ட் இருக்காது, தண்ணி விட்டு போயிடும். நல்ல தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறமா சேர்த்தோம் அப்படின்னா தண்ணி விடாமல் இருக்கும். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான முள்ளங்கி பொரியல் ரெடி. இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு முள்ளங்கியோட வாசனையே வராமல் சூப்பராக எப்படி நல்லா டேஸ்டியாக முள்ளங்கி பொரியல் செய்யலான்னு பார்த்தோம். இந்த பொரியல் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரி எல்லா ரைஸ் கூடயும் அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.